அடிக்கிற மேல இந்த சிப்ஸ் சாப்பிட்டு வந்தா சூப்பரா இருக்குதா. டே மாப்ளா மாப்ளா வா மாப்பிள, என்ன அது கைத்துலயும் கையிலயும் சிப்ஸ் தண்ணியா? ஆடா மோட்டா சேவை. என்ன மாப்ள துண்டா? டேய் 2 சிப்ஸ் துண்ணுதுக்காடா, ஏன் துண்டான்றா? மாப்ள அதுல விஷம் கலந்துக்குது மாப்ள. விஷமா? என்ன மாப்ள பயன்ட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாடா. அடா பாவி, கொஞ்ச நேரத்துல மெசல் ஆகிட்டியாடா. மாப்பிள ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சுடா நம்மளுக்கு. என்ன உண்மையா விஷத்தை கலந்து ஒப்பன் குடுத்துடலாமா? மாப்பிள அது இல்லடா, வரவங்க பாருங்கட்டா இது துண்ணு வச்சிட்டியா, இதுல விஷம் கலந்துருக்குதுன்னு சொல்லிடலாம். நான் மாப்ள ஊர் மேல உதவாங்க விட்டுலான்னு பாக்குறியா? அடா கொய்யால, இதுல விஷம் கலந்துட்டாக்குது, கலக்க போறது இல்லடா, சும்மாடா. எப்படி நீ என்ன சிப்ஸ் சாட விட மாட்டா? சரி நீ உங்க அப்பனை கூப்பிடு. என்ன சச்சா அடுத்த வாரம் வரியா? வா, உனக்கு மீன் குழம்பெல்லாம் வாங்கி போடுறேன். கோயில் பச்சாடா உங்க அப்பனுக்கா? ஓ அப்படிங்களா சார்? பிரிச்சு தான் இருப்பார் சார், அடுத்த வாரம் வந்து பாத்துங்க சார். அப்படியே பிளாட்ட மாத்தி நம்பர் மோசமானமா உங்க அப்பன். ஏதாவது போட்டு கொடுக்கணும் வந்துச்சு, அந்த போட்டுக்கல. டேய் மகனே, பிரிச்சு அடுத்த வாரம் ரிப்பேர் ஆயிடும்ல. ஃப்ரிட்ஜ் அடுத்த வாரம் ரிப்பேர் ஆயிடும்பா. டேய் ரீசார்ஜ் 1 மாசத்துக்கு போட்டா முடியுதுன்னு தெரியுதுல்ல, அது மாதிரி பிரிச்சுக்கு வாரண்டி முடிஞ்சுச்சுன்னா ரிப்பேர் ஆயிடும். அடாடாடாடா நாம பேசுறடா. டேய் ஒழுக்கட்ட மூஞ்சி, நம்ப கட்டிப்போங்க. எப்பா தப்பு பண்ணா மாட்டிக்குவே, அது மட்டும் பாத்துக்கோ. இது நான் இந்த டப்பாயில வச்சுங்கதா உண்டியே துண்டிவா, 4 பேருக்கு குட்டு துண்ணு கத்துக்கா. மூஞ்ச பேரு துன்றா, இன்னொரு நாள் எடுத்து துணுக்கோ. அதிசயமாக்குதா உனக்கு? அப்படியாப்பட்ட புத்தி இல்லையா? மாப்பிள எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிச்சிட. நான் சொல்லி அனுப்பணும். உங்க அப்பா போய் சென்டான்னு சொல்லி அனுப்பிச்சிட. டேய் என்ன சொல்ற? நீ துன்றே மிச்சிட, அதுல எலி மருந்து போட்டுக்கிறேன். மாப்பிள என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள, எங்க வீட்டுல எலி தொல்லை தாங்க முடியல, எலி மருந்து காலைல எடுத்து போனா அது எப்படின்னு துண்டாங்க அப்பா. ஐயோ ஒரு பக்கம் இருக்குதடா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டுமாடா. அடா நல்லா நடிக்கிறானடா உங்க அப்பா. டேய் உண்மையா இருக்குதுடா, ஏதாவது பண்ணுங்கடா. மாத்து மருந்து இங்க தாங்குது, 500 ரூபாய் குத்துனா தருவேன். 500 ரூபாவா? டேய் இந்த டைம்லடா காசு கேப்ப? எப்பா குடுப்பா. குடிடா எல்லாம் சங்கு வச்சிருவாங்க. எனக்குனே பாத்தீங்க பாரு, இந்த நாக்கு சோமா இருக்கால, இந்த கரம்பூச்சி வடை எத்துனா இந்த 500 ரூபாய். மாப்பிள டேய் இந்த ஆளா அப்புறம் சொல்லுங்கடா, முதல்ல எனக்கு மாத்து மருந்து கொடுங்கடா. குரா டக்குனு குரா. கொஞ்சமா குடி, அதிகமா குடிச்சால போயிடுவா. அப்பா இப்பதானா கொஞ்சம் தேம்பாக்குது. போயா சத்து கிட்ட பேசு. ஐயோ உன் சங்காசமா வேணடா அப்பா, நான் உள்ள போறேன். மாப்பிள எப்படியா, எங்க அப்பா கிட்ட இருந்தே 500. வேற லெவல் மாப்பிள, இந்தா புடி. ஐயோ கால்ல சேர ஆயிடுச்சு மாப்பிள, இவங்கிட்ட போலாமா? இவங்கிட்டயா? இது ட்ரை பண்ணுவான். ஏன்பா என்ன ஆச்சு? இப்படி வந்திருந்தா கால்ல சேர ஆயிடுச்சு. ஐயோ சரி ஆயிடுச்சா? என்னப்பா சொல்ற? ஆம்பா மனசு கஷ்டமா இருக்குப்பா. இந்தா மிச்ச தூண்டியா? நான் இப்பதான் வாட தூண்டு வந்தேனா. நான் கடை வாடியா? நான் வீட்டு வாடியா? இல்ல வீட்டுல எதனா விசேஷமா? அதெல்லாம் இல்லப்பா, எங்க வீட்டுல நிறைய எலிக்குதுப்பா. எலிக்குதா? வடைக்கும் எலிக்கும் என்னயா சம்பந்தம்? அந்த எலிய போட்டு தள்ளதான் நேற்று எங்க அம்மா வடை சுட்டுச்சு. எலிய போட்டு தள்ள வடை சுட்டுச்சா? யாரு உங்க அம்மாவா? ஆப்பா, ஆனா அந்த எலி அந்த வடைய மூந்து பார்த்து துணுவே இல்ல. எலி துண்ணிலையா? அப்புறம் பருப்பு விற்கிற வேலைனா மருந்து விற்கிற வேலைனா, அதனால தான் நான் துண்டேன். துண்டியா? அந்த எலி வடையடா துண்ட? நல்லா தான் சுட்டுச்சு எங்க அம்மா, நான் கேட்ட கூட சுட்டு தராது. மாப்பிள்ள இவனுக்கு இது குத்தா கூட வேலைக்கு ஆகாது மாப்பிள்ள. அது எனக்கு தெரியுது. நாப்பா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் பாக்கல, அப்படி எங்கன்னா 2 எலி வடை வச்சிருப்பேன், போய் துண்ணு போ. சரிப்பா. சாம்பார் வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டானே மாப்பிள்ள. சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனசு வச்சுக்கோ காப்பாத்தி. டேய் பிஞ்சுக்கன்னு வருதுடா. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சேரலாம்ங்கிற நீ என்ன நினைக்கிற? அங்க நினைத்துட்டோம், நீ அதெல்லாம் நினைச்சுக்கிறா? நான் நல்லா பாட்டு பாருன்னு சொன்னாங்களே. எந்த பரிதேசி அந்த மாதிரி சொன்னது? அவ மட்டும் என் கையில கெச்சான்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போறவங்களும் பொங்குவானுங்க, ஆனா நீ கை விடாதுன்னு சொன்னாங்களே. சொன்னாலேன்னு சொல்ற, யாரா சொந்த மண்டியா? தகால்ட்டுடைய பையன் சொன்னான். மாப்பிள்ள அந்த வாட்டர் டப்பா வாங்கினா காரணம் இதுக்கு. சரி விடு, பிஞ்சுக்கண்ணா சாப்பிடுறியா? இதெல்லாம் சாப்பிடுறது சீரக தண்ணி ஒண்ணுதான் கொடுப்பேன். தண்ணி ஒண்டிதான் குடிப்பியா? ஏன்
சீரக தண்ணி குடிச்சா குரல் வளம் நல்லா இருக்குமாம்மா. ஆஹா, சரி இதெல்லாம் யாரு உனக்கு சொல்றது? நான் பாட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர் தான் சொன்னாரு. மாப்பிள்ள ஓட பேசுற மாப்பிள்ளைமா. சரி வேற என்ன நான் சொன்னாரு? ஏரியில கழுத்து இருக்கு தண்ணியில வெடிகால 5 மணிக்கு ஆன்னு கத்த சொன்னாரு. அட்டம் கொய்யால நீதானா அது? அவன் மீன் பிடிக்கணும் அழிரச்சுன்னு ஒண்ணாங்க பேயின்னு. மாப்பிள்ள இவன் தான் கத்திக்கிறான் போல இருக்குது மாப்பிள்ள. அப்பதான் தொண்டை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி வேற என்ன சொன்னாரு உங்க மாஸ்டர்? நிறைய சொல்லிக்கிறாரு. பிஞ்சுக்கானா வணக்கம் குருவே. நானா வணக்கம்லாம் வைக்கிறான். எங்கிட்ட இது மாதிரி திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்கல்ல. டேய் இவன் தெரிஞ்சுதான் பேசுறானா தெரியாம பேசுறானா? எனக்கே குழப்பமா இருக்குது மாப்பிள்ள. நோ அதெல்லாம் உடனா நீ சூப்பர் சிங்கர்ல போற ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் குருவே. ஏனோ நான் தான் பண்ணுகிறா. இவர் தான் என்னோட திறமையை கண்டுபிடிச்சவர். டேய் பிளாஸ்டிக் டப்பாயா சும்மா அந்த சொஞ்சு விட்டியா? டேய் அவர் எவ்வளவு அழகா பாடுறாரு. இவன் அழகா பாடுறானா? ஆனா போங்கடா. நோ ஒரு பாட்டு பாடுனா. என்னடி மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சு, நேத்தோடு காத்தோடு போயாச்சு. அடங்கொய்யால இதெல்லாம் பாட்டாயா? கழுதைக்கு தெரியுமா கதம் பொடி வாசனை? போங்கடா. கரெக்டா சொன்ன பாருண்ணா. எதையும் கண்டு அஞ்ச மாட்டேன். பிஞ்சக்கண்ண லெவலே அது வேற. மாப்பிள்ள இவங்க வீட்டுல நின்று பேசிட்டு இருப்பாரு மாப்பிள்ள. அதான் என்ன பாக்குதே வாப்பலாம். சொன்ன மாதிரியா? பயந்து போயிட்டாங்க. நீ பாடுத்தால பல பலரும் பகலானி அனல் அடிக்கிற அகலானி. அடா 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 என்னமா இருக்குது இப்போ. நான் இன்னும் நிறைய பாட்டு பாடுறேன். வா அப்படி உக்காரலாம். நான் ரஜினி பாட்டு பாடுறேன்ப்பா. நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன். சூப்பர். தம்பி இந்த காரு போனது நீதானா? ஏம்பா போன கொடு கொஞ்சம். இந்தாப்பா இவன் வீடியோ கொஞ்சம் பிடிப்பா. என்னத்துக்கு பிடிப்பா சொல்றேன். என்னத்துக்கு பிடிக்க சொல்றான்னு தெரியல. செத்து போறேன். என்ன எடுக்க சொன்ன தம்பி சாட்சி ஓனல்ல இவனுக்கு நான் 500 ரூபாய் தான் தரணும். சட்டை பிடிக்கிறான். யோ வெறும் 500 ரூபாய்க்கு விஷம் குடிப்பா? ஒருத்தருக்கு 500 ரூபாய் 10 பேருக்கு 5000 ரூபாய். அட பாவி. யோ இந்தாங்க உங்க செல்ல போய் எங்கனா போய் சாவுங்கயா. ஐயோ காசு வர ஒண்ணு வர. தம்பி ஏய் அப்பா சாமி வண்டில இருந்து நவுறுங்கயா. தம்பி மாத்து மந்துக்குது நான் குடிக்க மாட்டேனா? எனக்கு 5000 ரூபாய் வேணும். ஐயோ ஏய் அப்பா டேய் யோ டேய் டியூக்காக வச்சு 3000 ரூபாயா இத வச்சு மாத்து வந்து குடியா. யோ ஐயோ எனக்குனே வரானுங்களே காலையில. யோ டக்குனு எடுத்து குடியா செத்துற போறா. தேங்க்ஸ். அப்புறமா வந்து வாங்கிக்கிறோம் 2000 ரூபாய். போடா மகன போலாம். இது என்னடா புது ரூட்டா இருக்குது ஏமாத்துறதுக்கு?